வாழாத சுகவாணி அருள்வாணி அபிராமியே ஆடாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கையிலே போற்றி போற்றா போற்றி கார்த்திகேயா போற்றி சாமிநாதா போற்றி சந்தாயுமானி போற்றி செந்தில்நாதா போற்றி வேலாயுதா போற்றி சேவற்குடியாய் போற்றி மயூரப்பிரியா போற்றி மருதாச்சல போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பாதம் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே அம்மையே பொய்மையே பெருச்சி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலைய நேண்டனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னரமரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகா அனக அபய அமரா பதிகா வழுசூர பயங்கரனே எம் தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையால் கந்தா கதிர்மேல் அவனே உமையால் மைந்தா குமர மரிநாயகனே வான்முகை வளாதுமைக மலிவளம் சுரக்க மன்னன் ஓன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் பார்வதி ஐயா கொங்கு நாட்டினுடைய சிங்கமாக திகழ்கின்ற தீரன் சின்னமலை ஐயாவினுடைய 220வது நினைவு நாளை கோவை காமாட்சியூர் ஆதீனம் 51 சக்தி பீடம் ஞானகுரு சாக்தஸ்ரீ சிவலிங்க குருமகா சன்னிதானம் சாக்தஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமியினர் திருக்கரங்களால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது தேசிய கொடியை ஏற்றி வைத்து விட்டார்கள். அடுத்த நிகழ்ச்சி கீழே மேடையிலே நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைத்து பக்தர்களும் அங்கே செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கொஞ்சம் சைடா இடையில ஒரு முறை வாங்க. இது பிள்ளையார் கோயில் கட்டி
சாமியெல்லாம் ஆல்டர் பண்ணி வச்சுட்டு கருக்கோயிலே வந்துருக்காரு. அம்சத்துக்கு மேலே அம்சமா நிறைவா இருக்கு. கேட்டே இருப்பார் ஐயா கையில் ஜீப்ல இருந்ததாம்மா போயிருப்பாங்களா இருக்குமா எடுத்து. இதே இடத்திலே வள்ளிக்குமி சிறப்பாக அரங்கேறிய பெருமை திரு இயற்கை விஞ்ஞானி ஐயா மயில்சாமி ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய ஏற்பாட்டில் தான் சென்ற ஆண்டு இதே இடத்திலே இதே மேடை அரங்கிலே அரங்கேற்றம் செய்து சிறப்பாக நடைபெற்றது. இந்த முறையும் அவர் இங்கே டாக்டர் ஐயாவும் சண்முக வடிவேல் ஐயாவும் வந்திருக்கின்றார்கள். மற்றும் அந்த சிலைக்காக சிறப்பு செய்ய வரி தந்திருக்கின்ற ரூட்ஸ் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்பதோடு மற்றும் இங்கே உள்ளூர் அழைப்பதிலே குறிப்பிட்டபடி அனைத்து பக்தர்களையும் வருக வருக என வரவேற்று இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அந்த நிகழ்ச்சி துவங்க இருக்கின்றது. ஆகவே அனைவரும் வரி தந்திருக்கின்றவர்கள் மேடை அரங்கிற்கு வருமாறு உங்களை அன்போடு நன்றி கலந்த வணக்கத்தோடு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாம் நிறைவாகட்டும். எல்லாம் நிறைவாகட்டும். நான் மேல இருக்கிறவங்க எல்லாரும் ஒருத்தர் இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் வந்து மேடையில் உட்காருங்க. முன்னால எல்லாரும் வந்து சேர் இருக்குது. மகாசக்தி அங்காளி மகாசக்தி நமது கோவை காமாட்சி ஆதீனம் முக்கியமாக பொறுப்பில் இருக்கிறவங்க மேலே வந்துருங்க. பொறுப்பில் யார் போட்டிருக்குதோ பொறுப்பில் இருக்கிறவங்க தலைவர் செக்ரட்டரி யாரும் இருந்தாங்கன்னா மேலே வந்துருங்க. மேலே வந்து தயவு செய்து மேடையில் அமருமாறு அவர்களை அன்போடு அண்ணா அண்ணா மாப்பிள்ளை அண்ணா கணேஸ்வரண்ணா வாங்க வந்து சாப்பாடு வந்துருங்க. வறுமை நீங்கிவிடும், துதித்தால் துன்பம் விலகிவிடும், சுற்றி வந்தால் வெற்றி அடையலாம். இப்பொழுது சாமியினுடைய தலைமையில் மீட்டிங் கூட்டம் நமது தீரன் சின்னமலையினுடைய நினைவுகளும் நமது ஆதீனத்தினுடைய இங்கே நடந்த நிகழ்வுகளை பற்றி கூடவே இருந்து தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்த மயில்சாமி அண்ணா நமது டாக்டர் ஐயா அவர்கள் அதே போல சாமியும் தொடர்ந்து இங்கே ஆரம்பத்திலிருந்து வந்து கொண்டிருந்தால் அத்தனை வரலாறும் அவர்களுக்கு எல்லாம் தெரியும். அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேசி கடைசியில் சாமி ஆசியோடு வழங்குவார்கள். ஐயா இயற்கை விஞ்ஞானி ஐயா மயில்சாமி ஐயா அவர்களை வரவேற்கின்றோம். அவருடன் தொடர்ச்சியாக வருடந்தோறும் இங்கே வருகின்ற சிறப்பு சேர்த்திருக்கின்ற டாக்டர் ஐயா சண்முக வடிவேல் ஐயா அவர்களை வருக என வரவேற்கின்றோம். மற்றும் உள்ளூரில் இருந்து இதையை சிறப்பாக எப்படி அந்த தீரன் சின்னமலையை எப்படி சாமி இந்த இடத்துல நிறுவி அதை ஒரு பெரிய ஸ்தாபனமாக ஆக்க வேண்டும் என்று அவருடைய ஆசையை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற உள்ளூர் எஸ்கே நகர் பக்தகோடி நிர்வாகிகளும் கொங்கனாபுரம் நிர்வாகிகளும் மாப்பிள்ளை ஐயா அவர்களையும் அனைவரையும் மற்றும் அழைப்பதில் ஏற்றி இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து பக்தகோடி மையன்பர்களையும் நிர்வாகிகளையும் காமாட்சியூர் ஆதீன விழாக்குழுவின் சார்பிலே வருக என வரவேற்று இப்பொழுது இயற்கை விஞ்ஞானி ஐயா அவர்கள் இந்த 18ஆம் பெருக்கு என்றால் என்ன என்பதோடு மட்டுமல்லாமல் நம்மளோடு ஞானகுரு எங்கெல்லாம் செல்கின்றாரோ அங்கெல்லாம் அவருடைய பயணம் தொடர்ச்சியாகவே இருக்கும் என்பதை என்னிடத்திலேயும் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே அதுபோல் காமாட்சியூர் ஆதீனத்திற்கு எப்பொழுதும் அவருடைய பங்கு உண்டு என்பதை தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் எந்த நேரம் கூப்பிட்டாலும் தன்னுடைய வேலையிலெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வைத்து காமாட்சியூர் ஆதீனத்திலிருந்து எந்த தபாலோ கடிதமோ பத்திரிகை சென்றாலும் தன்னுடைய பங்களிப்பை அங்கே வந்து அவருடைய வேலையெல்லாம் ஒதுக்கிவிட்டு சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்றவரும் நம்மளுடைய பெரியசாமி ஞானகுரு அவரிடத்திலே அதிகமாக பயணம் செய்தவர். ஆகவே அவருடைய விழா தலைமை அவருடைய தலைமையில் நடைபெறுகிறது. அவர் இப்பொழுது தலைமையுரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஆடி 18 பெருக்கு இந்த நிகழ்வில் வரவேற்பரை ஆற்றி அமர்ந்திருக்கிற அண்ணா அவர்களை மனதார பாராட்டுகிறோம். என் ஒட்டுமொத்தமாக ஒரே வரியில் எல்லா இடத்தையும் சொல்லியிருந்தாலும் கூட ஆதி 18ங்கிற விழா வந்து நம்ம
ஞானகுருவோட ஆசி பெற்ற அவரே வந்து இறங்கியிருக்கிற பஞ்சலிக்கர் சுவாமி அவருடைய நினைவில் அது வெளியில் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டு காலமாக டாக்டர் சண்முகவண்டி அவர் மூலியமாக அறிமுக சாமியோட தொடர்பு ஏற்பட்டது. அதெல்லாம் மிகப்பெரிய வரலாறு. அதை சொன்ன ஒரு நாள் பத்தாது. அவர் கூட பயணம் செஞ்ச நாட்களில் நிறையா எங்கே கும்பாசம் நடந்தாலும் சாமி கூட நான் பயணப்படுவேன். அப்போது பஞ்சலிக்கர் சாமாரி சின்ன குழந்தைக்கு மேலே இருக்கக்கூடியது, நல்ல ஞானம் ஆற்றல் அப்போவே இருந்தது. அப்போயே நான் அடிக்கடி சொல்லுவேன், சின்ன குழந்தைய இருக்கும்போதே நாளைக்கு நீ பெரிய அளவு வருவன்னு. நிச்சயமாக இந்த சமுதாயம் போற்றும் விதத்தில் எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி அதுக்கு மூல ஆதார் காலம் வருன்னு சொல்லி அப்போவே சொல்லியிருந்தாலும் கூட சாமியோட பயணம் செஞ்ச அந்த நாட்களில் என் கண் முன்னாடியே நிற்குது. இப்போ என் பக்கத்தில் ஒரு குழந்தை வடிவமாக இருந்த பாலகுமரன் இன்னைக்கு அந்த சாமியே வந்து அவருடைய இதில் இறங்கி இந்த அற்புதமான நிகழ்வில் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த தீரன் சின்னமலை வைக்கிறதுக்கு மூல காரணமாக இந்த ஊர் பெருமக்கள் இருந்தாலும் கூட அதுக்கு ஆலோசனைக்கிற முறையில் ஞானகுருனுடைய ஆசையோடு ஒரு விழாவில் கும்பாசத்துக்கு போகும்போது, சாமி நம்ம தேவர் சமாதிக்கு போகிறோம், அவர் சிலைக்கு வணங்க போகிறோம், அது கோயிலை வழிபட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, சாதாரணமாக நடந்தது இன்னைக்கு எல்லா அரசியல்வாதியும் வந்து சேர மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக நடந்து போச்சு. அதே மாதிரி சுதந்திர போட்ட தியாகி தீரன் சின்னமலை அவருடைய வரலாற்று வரக்கூடிய சங்கங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு வேண்டி ஒரு நிகழ்ச்சி பண்ணோன்னு சொல்ல அடுத்த நாள் முத்துமி அம்மா கூட தொடர்பு கொண்டு ஒரு குன்று இருக்கு இங்கே கொடுக்கன்னு சொல்லிட்டாங்க. உடனடியாக அதுக்கு உண்டான வேலையெல்லாம் எல்லாத்தோட ஆசையோடு ஒரு மாதத்துக்குள்ளேயே அந்த நிறைவு பண்ணியிருந்தோம். இன்னைக்கு கூட என் கண் முன்னால் அதுதான் வந்து நிற்கிது. எதுவாக இருந்தாலும் சமுதாய மக்கள், அனைத்து சமுதாய மக்களும் சாதி வேதம் மறந்து இருக்கணுங்கிற நோக்கத்துக்காக தாழ்த்தப்பட்டவர் பொல்லான்கிற இருந்தாலும் கூட அவர் நல்லான்னு பேர் வச்சு அதை கூட இங்கே பிரதிஷ்டை பண்ணி கடவுளை நம்ம எல்லாமே வழிபட்டு இருக்கோங்க. சாதி மதையெல்லாம் நம்ம கடந்து எல்லா சமுதாய மக்கள் ஒன்றா இருக்கக்கூடிய அந்த நல்ல நினைவோடு சாத்திரி சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் அவ்வளோ பெருந்தன்மையோடு அல்லும் பகலும் அயராது உழைத்து குறிப்பாக தாழ்த்தப்பட்ட இடங்கள் எல்லாமே ஏகப்பட்ட கோயிலுக்கு கை காசு செலவனை கூட கும்பாசம் நடத்தி மிகப்பெரிய சேவை பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டுமல்ல, கொரோனா காலத்தில் அங்கேயே மடத்திலே சமைச்சு பல்லாயிரம் பேர்த்துக்கு உணவளித்து வந்து அந்த மக்களை காப்பாற்றின மகான் இன்னைக்கு நம்ம கூட இல்லாமல் இருந்தாலும் கூட அவர் அருள் இந்த இடத்துல இறங்கி பஞ்சகல சுமையை எங்கள் முன்னாடி நிற்கிறதுல நமக்கு ரொம்ப பெருமை. அதுபோக நிறைய பேச நினைச்சாலும் கூட அந்த பழைய நினைவுகள் என் கண் முன்னால் அப்படியே படம் ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த நிகழ்வுகள் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி, கோவை மாவட்டத்தினுடைய ஆளுநர் டாக்டர் ஜான் பாஸ்கோ அவர் வந்து பின்னாடி உட்கார்ந்துருக்காரு. அவர் எந்த கூட்டத்துக்கு போனாலும் கடைசியில் போய் உட்கார்ந்து எல்லாம் ரசிக்கக்கூடியவர். அதே மாதிரி இந்த தீரன் சின்னமலை விழாவில் அவருக்கு இன்னைக்கு உயர்ந்த பதவி இருந்தாலும் கூட ஒரு கோர்ட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறது உண்மையாகவே அவருடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறமாக அமைந்திருக்கிறது. டாக்டர் சண்முகவண்டி அவங்கள பேச சொன்னால் எல்லா சாப்பாட்டெல்லாம் மறந்துடுவோம், மதியம் சாப்பாட்டுக்கு போயிடுவோம். அப்படி WMA பண்ணவர். அவர் பேசும்போது கொஞ்சம் இனிமையாக பேசி கலகலப்பாக பேசுவார், எல்லாத்தையும் சிரிக்கிற மாதிரியும் பண்ணுவார். அப்படிங்கிற நிகழ்வோடு இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி, குறிப்பாக உத்தமி அம்மா கொடுத்த நன்கொடையினால அந்த குடும்பத்துக்கு நான் மனசார வாழ்த்துக்களை தெரிவித்து அதுக்கு உறுதுணை அந்த எல்லா பெரியவங்களுக்கும் மனசார வாழ்த்துக்களை சொல்லி, அந்த நாள் கிட்டத்தட்ட 20 ஆண்டு ஆனாலும் கூட அந்த நினைவுகள் வந்து போயிட்டுருக்கிற இந்த சூழ்நிலையில் அற்புதமான அந்த புண்ணிய பூமியில் யார் யார் பாக்கியம் பெற்றாங்களோ அந்த பாக்கியம் அடைந்தவங்களுக்கு தான் இந்த இடத்துக்கு வர முடியும். இருமாப்பு கண்ணமுண்டையில் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இத்தனை இளைஞர் வந்திருக்காங்க. இந்த இளைஞர் அடுத்த முறை ஒவ்வொருத்தரும் 100 பேரை கூப்பிட்டு வந்து நம்முடைய தீரன் சின்னமுடைய வரலாற்றை உலகமெல்லாம் கொண்டு சேர்த்துன்னு சொல்லி இளைஞர்கள் அத்தனை பேரும் மனசார வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். அடுத்து கந்தசாமி ஐயா அவர்கள், தீரன் சின்னமலை அவர்கள் இப்பொழுது உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவிலே நமது
சாமி அவர்கள் எப்போ இருந்தாலும் நம்மளுக்கு இன்னும் ரொம்ப இதாக இருக்கும். ஆண்டவன் வந்து அவருடைய ஆயுளை வந்து குறைச்சி இது பண்ணிட்டார். நம்மளுடைய சமுதாயத்துக்கு வந்து சாமி எவ்வளவோ உழைச்சார். ஆனால் அவர் இருந்து இன்னும் இந்த கோயிலை வந்து அவர் இருந்திருந்தா இன்னும் சிறப்பாக நம்மளுக்கு எல்லாம் கட்டி கொடுத்து நம்மளுக்கு நம்மளோட சமுதாயத்துக்கு பெரிய பங்கு கொடுத்தவர். அவர் என்றைக்கும் நம்ம இந்த வரலாற்றில் மறக்க முடியாது. ஆண்டவன் வந்து அவரை நீண்ட நாள் இல்லாமல் அவர் போனது நமக்கு மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது. இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நம்மளுடைய இயற்கை விஞ்ஞானி ஐயா சொன்னது போல சென்ற ஆண்டும் இதே இடத்துல இருவருமே வந்திருந்தார்கள். சிறப்பாக அந்த கொங்கு நாட்டினுடைய பெயர் எடுத்து கொண்டிருக்கின்ற வள்ளி கும்மி நடைபெற்றது. இந்த ஆண்டும் நடைபெறும் என்று ஐயா சொல்லியிருந்தார்கள். சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் இந்த வருடம் நடைபெறவில்லை. மீண்டும் அடுத்த வருடம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு டாக்டர் சண்முக பாண்டி ஐயா அவர்கள் இப்பொழுது உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் இந்த பகுதியிலே எப்படி இந்த தீரன் சின்ன மலையினுடைய குன்றை அபிவிருத்தி செய்து அடுத்த வருடத்திற்குள் அந்த விநாயகர் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். அது எப்படி இருந்தாலும் நம்மளுடைய ஞானூரனுடைய ஆசி ஓடைய சிறப்பாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்தது கொங்கனாபுரம் வழக்கறிஞர் திரு மணிசங்கர் ஐயா வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டு. கொங்கு நாட்டு சிங்கம் மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களுடைய 220வது நினைவு நாளை இன்று ஆடி 18வது தினமாக இன்று கொண்டாடி அதை அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒன்றை சொல்ல வேண்டும். தீரன் சின்னமலையினுடைய வரலாறு, வீர வரலாறு நீண்ட நாளாக மறைக்கப்பட்டிருந்தது ஆங்கிலேயர்களால். அது செவிவழி செய்தியாக பரப்பப்பட்டு பின்னால் வந்து புலவர் குழந்தை போன்றவர்கள் அதை நாடகமாக எழுதினார்கள், கலைப்பத்தின் போன்றவர்கள். அதன் பிறகு அது ஓடான் நிலையில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. ஆனாலும் சேலம் மாவட்டத்தில் எந்த விதமான நினைவு சின்னம் இல்லை. எனில் சங்ககிரி மலையில்தான் நமது தீரன் சின்னமலை அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர் தூக்கிலிடப்பட்டார். அது வந்து நமது காமாட்சிபுரி ஆதீனம் சாக்தரி சிவலிங்கேஸ்வர சுவாமி அவர்களுடைய கனவில் வந்து, அதாவது தெய்வீகமும் தேசியமும் இரு கண்களாக கொண்ட அந்த தேவர் திருமகனுடைய அந்த ஆசி பெற்ற நமது குருமுக சன்னிதானம் கோவை காமாட்சிபுரி ஆதீனம் அவர்களுடைய கனவில் வந்து சங்ககிரியில் தீரன் சின்னமலையினுடைய ஆவி உலவி கொண்டிருக்கிறது, அங்கே அதற்கு சிறப்பு செய்ய வேண்டும், மணிமண்டபம் அமைக்க வேண்டும், சிலை அமைக்க வேண்டும் என்று அவர் சொல்லி அவர் முன்னெடுத்து இந்த இதை 2006 இந்த இடத்தில் இந்த சிறு குன்றாக இருந்தது. சங்ககிரி மலை எங்கிருந்து பார்த்தால் அந்த சங்ககிரி மலையினுடைய சங்ககிரி மலைக்கு அருகில் ஒரு சின்ன மலை என்று அவர் சொல்லுவார் சுவாமிகள் அவர்கள் இந்த இடத்தில் நமது உத்தமி அம்மாள் கொங்கனாபுரம் உத்தமி அம்மாள் மற்றும் கணேஷ்குமார் சிவகாமிக குடும்பத்தினர் இந்த இடத்தை தானமாக அளித்து இப்படி ஒரு நினைவு சின்னம் இங்கே அமைவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் சிவலிங்கேஸ்வர சுவாமிகள். அன்பார்ச்சுனேட்லி அவர் அதாவது இங்கே வந்து கலந்துக்கிட்டு போனார். நாங்கள் அப்படிலாம் கொஞ்சம் சாதாரணமாக தான் இது பண்ணுறோம். ஏதோ ஒரு சாமியார், ஒரு மடம் வச்சிருக்கிற ஒரு சாமியார், அவ்வளோதான் நாங்கள் நினச்சோம். அப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தா அவர் அந்த பசும்பொன்னில் மெயின் இதாக அவர் தான் இருக்கார். மந்திரிகள் வராங்க, எல்லாம் வராங்க, இது பண்ணுறாங்க, அவரு தான் எடுத்துகிட்டு அவர் முன்னாடி தான் எல்லாம் நடக்குது. அப்புறம் தான் நாங்களாம் யோசித்தோம், எவ்வளோ பெரிய மகான் வந்து இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் சிறப்பாக இங்கே நடைபெற்றது. அடுத்து வந்திருக்கின்ற சுவாமிகளும் குருமுக சன்னிதானங்களும் அதையே முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் நமக்கு முன்பு பேசிய ஐயா அவர் கூட சொன்னார்கள், கொங்குவேள இலக்கவுண்டர்களும் முக்குளத்தோரும் வந்து மிகவும் நட்பாக இருக்கிறார்கள். சவுத்தில் வந்து அவங்க தான் கிங்கு, உங்கள் நாட்டில் வந்து நம்ம தான் தெரியும். நம்ம வந்து அனைவரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. யாரும் நாம் சண்டைக்கு போகிறதே கிடையாது. சண்டைக்கு யாரும் வந்தால் டிஃபெண்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். அஃபென்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ் நிச்சயமாக இருக்காது, ஆனால் டிஃபென்ஸ் இருக்கும், வலுவாக இருக்கும். அதனால் வந்து அது மாதிரி மாவீரன் தீரன் சின்னமலை விதைத்த இந்த நம்ம புதைக்கப்பட்ட இந்த மண்ணில், வீரம் விளைந்த இந்த மண்ணில் இப்படி ஒரு நிகழ்ச்சி குருமகா சன்னிதானம் அவர்கள் காமாட்சிபுரி ஆதீனம் அவர்கள் இங்கிருந்து வந்திருந்து நடத்தி கொடுத்தவருக்கு அவர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு வருகை புரிந்திருக்கின்ற கணேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும் பெரியவர்களுக்கும்
சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு வாழ்க தீரன் சின்னமலை புகழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து நாமக்கல் வாசு நிறுவனர் திரு தங்கராஜ் ஐயா வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டு. தீரன் சின்னமலை கவுண்டர் 220வது நாளை அனுசரிக்கும் இங்கே வந்திருக்கும் அனைவர் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் காமாட்சிபுரம் ஆதீனம் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காமாட்சிபுரம் ஆதீனத்துக்கு நான் ஃபஸ்ட்டு உள்ளே வரதே தீரன் சின்னமலைக்கு செலவு வச்சாருன்னு தான் நான் உள்ளே வந்தேன். ஏன்னா இத்தனை பேர் கவுண்டர் இருக்கிறோம், இவ்வளோ ஏரியாவில் யாருக்கும் ஒரு செலவு வைக்கணுங்கிற எண்ணமே வரல. இவர் காமாட்சிபுரம் ஆதீனம் அங்கிருந்து பண்ணியிருக்காருன்னா இதோட ஒரு சிறப்பான செயல் யாருமே செய்ய முடியாதுன்னு உள்ளே வந்தேன் ஃபஸ்ட்டு நான். ஏன்னு கேட்டிங்கன்னா அதை அவ்வளோ தூரம், அதாவது உணர்வு இருக்கும், பாசம் இருக்கும், இருந்தாலும் அதை மனம் செய்ய முடியாது. அந்த விஷயத்தை ஒரு காமாட்சிபுரம் ஆதீனம் சிவலிங்கேஸ்வரர் சாமி அவர்கள் செஞ்சுருக்காங்கன்னு தான் நான் உள்ளே வந்தோம். நான் நாமக்கல்லுங்க. நாம் எங்களால் முடிஞ்ச ஆதரவு சாமிக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அதெல்லாம் முடிஞ்சு பிறகு சாமி இறைவனிடம் சேர்ந்ததுக்கப்புறம் நான் ஆனந்த எப்பவுமே கண்ணுக்கு நின்று தான் கூப்பிடுவேங்க. இன்றைக்கும் என்னால் கண்ணுன்னு தான் கூப்பிடுவேன். அண்ணா அப்படின்னா சொல்லுங்க கண்ணு என்ன பண்ணுறீங்க அப்படி தான் கூப்பிடுவேன். ஆனால் சிவலிங்கேஸ்வரர் சாமியினுடைய பணியை மிக சிறப்பாக அவர் என்ன பண்ணினாரோ அதை விட ஒரு படி மேலே மிக சிறப்பாக அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. மேலும் மேலும் அவருடைய வயசுக்கு ரொம்ப காலம் இருக்குது, ரொம்ப சிறப்பாக பண்ணுவார், பெரிய லெவலில் வருவார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய பணி கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் அவர் என்ன சாமி நினைச்சாரோ அந்த மடம் எப்படி இருக்கணும், எப்படி பண்ணணும், எப்படி இதை பின்பற்றுவாங்க, பின்னாடி கொண்டு போகணும்னு அவர் நினச்சி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சாரோ அதை மிக சிறப்பாக செய்கிறார். எனக்கு அது ஒன்று தான் இவர் மேலே இப்போ நாங்கள் வேலை காரணமாக அதிகம் போக முடியல. ஃபோனில் கூட அதான் சொன்னாங்க, வர முடியல. இருந்தாலும் எப்பவும் நினச்சிக்கிட்டு தான் இருப்போங்க. ஏன்னா சாமியினுடைய பணி அப்படியே அச்சு பிசுறாமல் அப்படியே கொண்டு போகணும் இல்லைங்க, அது பெரிய விஷயம். எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாத்தையும் கொண்டு போகிறதில்ல. அதனால் நான் சாமிக்கு உண்மையாலுமே பாராட்டுறேன். ரொம்ப இன்னும் சிறப்பாக பண்ணணும், இன்னும் சிறப்பாக வருவார் சாமி மேலும் மேலும். ஏன்னா அவருடைய வயசுக்கு இன்னும் நம்ம மிக பிரமாண்டமான லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அது 100% அதிகமாக இருக்குங்க. அதனால் இன்னும் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அனைவரும் சாமிக்கு நம்ம முழு ஆதரவு கொடுத்து இன்னும் சப்போர்ட் பண்ணி இன்னும் இந்த விழாவை வருஷத்துக்கு வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகம் நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா சங்ககிரியில் இன்னைக்கு 220 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொதுவான நாட்டு மக்களுக்காக என்ன நடந்தாலும் சரி, உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு இந்த 18 அன்னைக்கு உயிர் நீத்திருக்காங்க தூக்கில் போட்டு. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி விழா எடுப்புமா எடுக்க மாட்டோமான்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க செய்த தியாகத்துக்கு தான் இன்னைக்கு வரலும் எல்லாருமே ஒரு பிறந்து இறந்துட்டா 10 வருஷம் 50 வருஷத்தில் மறந்துடுவோம். ஆனால் இவங்கெல்லாம் செய்த தியாகத்துக்கு தான் 220 இன்னும் 1000 ஆண்டு ஆனாலும் அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் அவருக்கு செய்த உயிர் தியாகத்துக்கு பெரிய கடைசி வரல உண்டான பரிசு. அதனால் இந்த பகுதியில் இருக்க மக்களும் அனைவரும் சாமிக்கு உறுதுணையாக இருந்து மேலும் இந்த விழாவை வருடத்துக்கு வரும் மிக சிறப்பாக நடத்துறதுக்கு நம்ம மக்களும் ஆதரவு கொடுக்கணும். அதே சமயத்தினுடைய சாமிக்கு எங்களுடைய ஆதரவு 100% எப்பவுமே உண்டு என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக ஐயா அவர்கள் அவர் சொல்வது உண்மைதான். எப்பொழுதுமே மடத்துக்கு அதிகமாக வந்துட்டுருப்பாங்க. ஐயாவும் கூட ஐயாவும் வருவார். இடையில வரல, நானே கேட்கலான்ட்டு இருந்தேன், நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏன்னா எங்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் அங்கே சந்திப்போமாச்சா, அதனால் நீங்கள் மடத்துக்கெல்லாம் வரணுங்க ஐயா, பழையபடி வரணும். அப்போ தான் நாம் சாமியை ஆமாம். ஆக அவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு, அம்மா அவர்கள் மலேசியாவிலிருந்து வந்திருக்கின்றார்கள். எப்படியாவது இந்த தீரன் சின்னமலை, ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க கொங்கு நாட்டினுடைய சிங்கம், சுதந்திர போராட்ட வீரர் என்ன, அம்மா சரி எல்லாம் எப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வருகை தந்திருக்கின்றார்கள். இப்பொழுது அம்மா அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் அன்பார்ந்த வணக்கம். முதல் கண் அதுக்கு அடுத்து எனக்கு இந்த வாய்ப்பையும் இந்த அங்கீகாரத்தையும் கொடுத்த
சாக்த ஸ்ரீ ஞானகுரு சிவலிங்கேஸ்வரருக்கு முதல் வணக்கம். அவரை நான் சந்தித்ததில்லை, ஆனால் அவருடைய வாரிசு நம்ம சாக்த குரு அவர் பஞ்சலிங்கேஸ்வரரை தெரியும். இப்போ ஒரு குறுகிய காலம்தான், ஜனவரி மாதத்துலேருந்து இன்ன வரைக்கும், இது ஜூலை இல்லை ஆகஸ்ட் பிகினிங், ஜூலை வரைக்கும் இப்போ தான் எனக்கு தெரியும். நீங்கள் பேசினதில் எனக்கு வந்து நான் மலேசியா ஆனால் தமிழ்ச்சி, நீங்கள் பார்க்குறதுல உருவம் வேறு மற்றது எட்ஸட்ரா அதெல்லாம் இப்போ தேவையில்லை. முக்கியமான கருத்து என்னென்னா, பெரியவர்கள் தலைவர்கள்லாம் பேசினதை வச்சு எனக்கு இந்த மாதிரி முற்போக்கான சிந்தனையோட யாராக ஒருத்தர் இருந்தாலும் அவங்கள ரொம்ப மதிப்பேன். ஜாதி மதம் இல்லை, என்ன வரைக்கும் யாரும் ஜாதியை பற்றி பேசினா ரொம்ப கோபம் வரும். ஜாதினா என்னன்னுவேன், ஆண் பெண் 2 ஜாதி, இந்த 2 தான் இல்லையா, ஆண் வேற பெண் வேற. இந்த ஜாதி மேலோர் கீழோர் இல்லையே, எல்லாம் ஓரினம். நம்ம மேலோர் ஜாதி அப்புறம் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அதனால 2 வார்த்தை முதல்ல கேட்டார் யாரு, நம்ம பஞ்சலிங்க சாமி ஆச்சுன்னு இல்லை அப்படின்னு. ஆனால் அவங்க பேசுகிறப்ப அந்த உற்சாகமும் எனக்கு நரம்பு படிச்சிச்சு. ஏன்னா அப்படியாப்பட்ட வீரர்கள், அப்படியாப்பட்ட உயிரை கொடுத்தவங்க சரிங்களா, தமிழுக்காக, இனத்துக்காக, மற்றதுக்காக. ஆனால் நம்ம அதை பாராட்டுறோமா? அந்த வீணா போன அந்த சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையில உங்களுக்கு இங்கிலீஷ் வார்த்தை வரும். யார் அவன்? நம்மளை ஆண்டவன், ஆண்ட பரம்பரை ஆண்டவன். இப்போ நம்ம மீண்டும் ஆளணும். நாங்கள் மலேசியாவில் அதை சொல்கிறேன், நான் எங்களுடைய இந்தியருக்கு அதை புகட்டுவேன். நான் ஆண்ட பரம்பரை தமிழன், அங்கேருந்து வந்தோம். இன்னைக்கு மற்றவன் நம்மளை ஆள்றானா நம்மளுடைய உற்சாகமும் நம்மளுடைய வீரமும் எங்கே போச்சுன்னுவேன். நாங்கள் அந்த மாதிரி பேசி மற்றவங்களுக்கு நிறைய பேர் வளர்க்குறோங்க. அப்படின்றப்ப இந்த வந்து தேடுறப்ப ஒரு தேடலில் வந்தேன். ஆசிரமம் வேணும், இதை சமயத்துக்கு போகணும், நிறைய சேவை பண்ணணும் அப்படின்ட்டு. எங்கள் ஊர் அது மலேசியா, என்ன இருந்தாலும் நான் இங்கே உரிமை இல்லை. ஆனால் என்னை வளர்த்தவங்களுக்காக அந்த நன்றி கடன், செஞ்சோற்று கடன் தீர்க்க வந்த மாதிரி என்ன பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஊர் பிடிக்குமா அப்படின்னாக்கா, டிட் யூ லைக் இந்தியா அப்படின்னா ஐ லவ் இந்தியானுவேன், என் உயிர் இந்தியானுவேன். ஸோ அந்த மாதிரி தேடி அலைஞ்சப்போ இந்த மடம் எனக்கு கிடச்சிது, அமைஞ்சுது. ஸோ அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால இந்த மடத்தை இன்னும் மேற்கொண்டு அவர் சேர்த்து வச்சுட்டார். பஞ்சலிங்கம் எங்கே கொண்டு வச்சுட்டாரு, சாரி சிவலிங்கம், அதை எடுத்து கொண்டு போகிறது பஞ்சலிங்கத்தோட வேலை. ஸோ அவருக்கு உறுதுணையாகவும் மற்ற இதுக்கும் நாம் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து செயல்படணும். ஆனால் இங்குள்ள தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் கேட்டுக்கொள்கிற ஒரே வார்த்தை, அதுக்காக தான் அந்த 2 நிமிஷம் கேட்டுக்கிட்டேன். என்னன்னாக்கா, இடையில இங்கிலீஷ் தேவை, ஆங்கில மொழி தேவை. உலக ரீதியில் ஃபர்ஸ்ட் மொழி ஆங்கிலம். எந்த ஊருக்கு போனாலும் உங்களுக்கு ஆங்கிலம் நிச்சயமாக தேவை. ஆனால் அந்த ஆங்கிலத்தையே உங்கள் வீட்டுக்குள்ளே வளர்க்குறது தப்பா இல்லையா? தப்பா இல்லைங்களா? நீங்கள் சொல்லுங்கள். சுற்றி இங்கிலீஷில் பேச, ஆங்கிலத்தை பேசணும். எங்கள் வீட்டில் நாங்கள் ஆங்கிலமே பேச மாட்டோம். வெளியே போனாதான் எங்களுக்கு 4 விதமான மொழி தெரியும். சீன மொழி எங்கள் தாய்மொழி. ஆனால் நான் இதில் தத்து எடுத்த பிள்ளைனால இப்போ தாய்மொழி எனக்கு வந்து எங்கள் குடும்பத்துக்கே தமிழ் மொழி தாய்மொழி. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து அந்த இங்கிலீஷ் பாஷையை இடையிடையே பேச விடாதீங்க. படிக்கட்டும், அடித்து படிக்க வைங்க. வெளி உலகத்துக்கு, வேலைக்கு, மற்றதுக்கு, பழக்கத்துக்கு இங்கிலீஷ் கண்டிஷனும் தேவை. தமிழ் மொழி எங்கே போனாலும் அது வந்து அதான். இப்போ நாம் வளர்க்கலைன்னா தமிழ் அழிஞ்சு போகும். தெரியல உங்கள் என்ன அப்படின்ட்டு அடிக்கடி சொல்கிற வார்த்தை. இன்னொரு 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் வந்தால் கூட நாம் முன்னுக்கு ஃபஸ்ட்டாக போக முடியுமான்றது ஒரு சிந்தனை. முடியாதுன்ற நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு இதை அமைத்து கொள்ளணும். ஸோ என்ன பண்ணுங்க, அவ்வளோ வீர தீர மக்கள் இருந்து சென்ற இடம், அவங்க சொன்ன மாதிரி, பெரியவங்க சொன்ன மாதிரி எல்லாம் மறைச்சிட்டாங்க. எதை எடுத்தாலும் வேற இடத்துக்கு தான் போகுது. இதை அவரை பார்த்தது எனக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு. தன் உயிரையும் தன் குடும்பத்தையும் அர்ப்பணம் பண்ணவங்க. நாம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு உயிர் கொடுத்த அனைத்து பேருக்கும் இந்த மாதிரி யார் அவர் முதல்ல சொன்னார், எங்கள் சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் முன் வந்து இந்த இதை செய்யலைன்னாக்கா யார் செய்ய போகிறோம். அதே மாதிரி அந்த திருவாசகத்துக்கும் இதெல்லாம் கேள்விப்படுறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிடைத்த அனுபவங்கள், எனக்கு கிடைத்த ஆதரவு, அருமையான மடம், ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுதான் சொல்லிக்கிறேன். தயவு செய்து ஆங்கிலம் வேண்டும், ஆனால் அதை உங்கள் தாய்மொழியாக குடும்பத்துக்குள்ளே கொண்டு வராதீங்க. நன்றி. அம்மாவனுடைய கருத்து ஆழமானது. ஏன்னா நம்ம பேரே தமிழ்நாடு தான். சில பேர் பார்த்தீங்கன்னா கடையிலேயே இங்கிலீஷ் எழுத்து போட்டிருக்கான், ஆனால் போகிறது வர நம்ம தமிழ்நாட்டுக்காரரு இங்கிலீஷ்கார். நான் சொல்லிகிட்டே இருப்பேன், சாமி போனாலும் கேட்போம், என்ன போகிற இங்கிலீஷில் போட்டிருக்கீன்னு. அதனால
இங்கிலீஷ் தேவை, அதிகமாக தமிழ் பேசிக்கோன்னு அம்மா சொன்னது கருத்து நல்லது. அம்மாளுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு அடுத்து நம்மளுடைய எல்லாருமே சொல்லியாச்சு. 19 ஆண்டு காலம் ஞானகுருவோடு தொடர்ச்சியாக பயணம் செய்தார். ஞானகுரு எவ்வழியில் சென்றாரோ அவ்வழியிலும் நான் செல்லுகின்றேன், சென்று கொண்டிருக்கின்றேன். அதுதான் உண்மை என்பதை அனைவருக்குமே தெரியும். ஆகவே தான் அந்த சிறப்பு, அதாவது முதல்ல சொல்லிய வார்த்தை ஞானகுரு அவர்கள், நான் 100 செஞ்சால் நீ 150 செய்யணே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோலவே இப்பொழுது பஞ்சலிங்கேஸ்வர சாமிக்கு போகிறக்க டைம் இல்லைங்க ஐயா, இயற்கை விஞ்ஞானி ஐயா அவர்கள். நானே சொல்லுவேன், சாமி கொஞ்சம் பொறுமை, சாப்பாடு நானே சந்திக்க முடியும், அங்கேயே இருக்கிற பார்க்க முடிய மாட்டேங்குது. 7 மணிக்கு போனால் 6 மணிக்கே போயின்றாங்க, 9 மணிக்கு வந்தால் 10 மணிங்கிறாங்க. அதனால் எவ்வழியில் அவ்வழியிலேயே அவரே சென்று கொண்டிருக்கின்றார். அவருடைய புகழ் உலகம் பூரா பரவிவிட்டது என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் தன்னுடைய எப்பொழுதுமே சாமி அவர்கள் எனக்கு இருக்காது, எல்லாத்துக்கும் இருக்கணும், அதனால தான் எல்லாம் நிறைவேற்றுங்கிறது அவருடைய ஆசை. அதுதான், சாப்பிட்டும் கூட மாட்டார், மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவார். அவருடைய பாணியே அப்படித்தான். அதுபோல் தான் நம்மளுடைய பஞ்சலிங்கேஸ்வர சாமி அவர்கள் இப்பொழுது அருளாசி வழங்கியிருக்கின்றார். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வார்சடை மேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகிரதையும் படைத்த புனிதரும் நெய்யமன் புந்து என்னாலும் பொருந்துகவே. எல்லாம் அல்ல அன்னை பராசக்தியினுடைய திருவருளாலும் ஆதி குருமுதல்வர் ஞானகுரு சாக்தஸ்ரீ சிவலிங்க சுவாமியுடைய குருவருளோடு இந்திய விடுதலை போராட்ட மாவீரர் கொங்கு நாட்டு சிங்கம் தீரன் சின்னமலையா அவர்களுடைய 220வது நினைவு தினத்திலே நமக்கெல்லாம் தலைமையாக ஏற்றி இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த நம்முடைய காமாட்சியான தந்தை இயற்கை விஞ்ஞானி மகிழ்ச்சியாமையா அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, எல்லாம் உள்ள இறைவன் திருவருளாலே வேண்டுவோர்க்கு வேண்டுவரம் தருவாய், கண்மேலே கண்ணொன்று உடையாய் வருக, ஆல மரத்தின் கீழ் அமர்ந்தோய் வருக, செழுமதி செஞ்சடை சேர்த்தோய் வருக என்று உலக உயிர்க்கெல்லாம் உயும் பொருட்டு மூலப்பரமல் பஞ்சாட்சர மந்திரத்தை மனதில் நினைத்தாலே அந்த பஞ்சபூர சக்தி ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலே இயங்குவதைப் போல சாமிகளுக்கு அன்னை அருளை பெற்று அவர் மனதிலே என்ன உதயமாகிறதோ அந்த உதயத்தை எடுத்துரைப்பார்கள். அந்த எடுத்துரைக்கின்ற வேளையிலே நம்முடைய உத்தமை பழனிவேல் அம்மையார் அவர்கள் இந்த தீரன் குன்று எஸ்கே நகரிடத்திலே அவருடைய தூக்கிலிடப்பட்ட அவர் மலையிலிருந்து ஜோதியானது தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்ற மந்திரத்திற்கிணங்க தீப ஒளி ஜோதியானது இங்கு கொண்டு வரப்பட்டு அன்றைக்கே அவருடைய எண்ணத்தில் என்ன உதயமானதோ அதை செயலாக்கி, செயலை ஒரு பொருளாக்கி, அந்த பொருளை அருளாக்கி இருக்கின்ற என்று சொன்னால் அது அவனுடைய அருள், அவனருளால் அவன்தால் வணங்கி என்ற தத்துவத்துக்கிணங்க இந்த விழாவில் உலகசமான ஜோதி ஏற்றி அமர்ந்திருக்கின்ற திரு பாலு முத்துரத்தினம் ஐயா அவர்களே, திரு தங்கராஜ் ஐயா எண்கணித நிபுணர் அவர்களே, திரு திருமணன் ஐயா அவர்களே, மேடையில் பேசி டாக்டர் சண்முக பாண்டி ஐயா அவர்களே, கொங்கனாபுரம் வழக்கறிஞர் திரு மணிசங்கர் ஐயா அவர்களே, மற்றும் மேடையில் விட்டிருக்கின்ற அன்பர்கள், நம்முடைய மலேசியாவில் வருகின்றிருக்கின்ற அம்மையார் அவர்களுக்கும் முன்பிருக்கின்ற தாய்மார்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, நம்முடைய நன்றியை ஆற்றிருக்கின்ற கணேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும் எல்லாமல்ல இறைவன் திருவருளும் குருவருளும் கிடைக்கட்டும். நம்முடைய காமாட்சியாதின வேள்வி குழுவினர்கள், அரங்காவலர்கள் மற்றும் தலைவர்கள் உள்ளிட்ட பெருமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, ஒரு மனிதனுடைய புகழ் மனிதனும் தெய்வமாகலாம் என்பதற்கு உதாரணம் நம்முடைய தீரன் சின்னமலையா அவர்கள். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்தால் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்வார் வள்ளுவர். புண்ணியம் செய்தாருக்கு பூவுண்டு நீருண்டு. புண்ணியம் பாவம் புண்ணியம் ரெண்டும் வந்து கொண்டே இருக்கும். அந்த புண்ணியம் எப்படி வரும் பாவம் எப்படி வரும் என்பதை உணர்ந்து தெளிந்து நெகிழ்ந்து மகிழ்ந்து
வாழ வேண்டும் என்று அருளாளர்கள் அருளியிருக்கின்றார்கள். படமாட கோயில் பகவர் கொண்டையில் நடமாட கோயில் நம்பர் கொன்றாக நடமாட கோயில் நம்பர் கொண்டையில் படமாட கோயில் பகவர் கதாமே. தெய்வம் சிலை ரூபத்தில் இருக்கலாம், பட வடிவில் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த தெய்வத்தை அடைவதற்கு கொஞ்சம் காலமாகலாம், நேரமாகலாம். ஆனால் மனித குலத்திற்கு நாம் செய்யக்கூடிய சேவை உடனடியாக கடவுளுக்கு சென்று சேரும். அந்த பணியைத்தான் இவரெல்லாம் செய்திருக்கிறார்கள். நாயன்மார்கள் எப்படி பாடி சென்று அருளை பெற்றார்கள், அதுபோல மாவீரன் தீரன் சின்னமலை அவர்கள், மருதுபாண்டியர்கள், முத்துராமலிங்க தேவரையா, புலித்தேவரையா, ஜான்சி ராணி அம்மையார், வேலுநாச்சி அம்மையார், வாவு சிதம்பரம் பிள்ளை, எத்தனை சொல்லிட்டே போகலாம். சொல்லி மாளாத அத்தனை பெரும் சுதந்திரக்காக தன்னுயிரும் பாராது கொடுத்தவர்கள். அத்தனை பேரும் தனக்காக வாழாமல் மற்றவருக்கு வாழ்ந்தார்கள். ஆனால் குறிப்பாக நம்முடைய தீரன் சின்னமலையா, தீர்த்தகிரி தீரன் சின்னமலை, அந்த பெயர் மாற்றம் ஆகும்போதே ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் 10 வயசுல ஒரு மாற்றம், 10 வயசு ஒரு மாற்றம், 20 ஒரு மாற்றம், 30, 40, 50, 60 மாற்றம் வருவதைப் போல அவர் பெயர் மாற்றம் வந்தது. அதிலிருந்து அவருடைய வீரம் விவேகம் அனைத்தையும் கொண்டு வந்து அவரை கண்டால் வெள்ளையன் என்னென்னமோ வச்சிருப்பான், அதையும் தாண்டி அவர்களை போரிட்டு அவர்களை இங்கிருந்து விரட்டக்கூடிய சக்தியை பெற்றவர். சூழ்ச்சி காரணமாக அவரை அழைத்து வந்து செய்தாலும் கூட அவருடைய வீரம் இன்றும் நமக்கெல்லாம். ஒரு மனிதனுடைய ரத்தம் குருதி இருக்கிறதே, இந்த கரண்ட் பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா எல்லாத்தையும் தொட்டா கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி அவருடைய அந்த செய்த அந்த தவம், அந்த பக்தி எல்லோருக்கும் கிடைக்கப்பெற்று இந்த மண்ணிலே வந்தவர்கள், இந்த மண்ணில் பிறந்தவர்கள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை, வழியை, நெறியை நெறிப்படுத்தி நமக்கெல்லாம் காட்டியிருக்கின்றார். அத்தகைய மகானுடைய அருளும் நம்முடைய ஞானவிநாயக பெருமான் ஒரு சின்ன கோவிலாக இருந்தது. இன்னைக்கு அந்த இடமே தெரியல. ஐயா சொல்லிட்டு போன மாதம்தான் இந்த வழிபாடு நடைபெற்றது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான முறையிலே இடமே தெரியாத அளவிற்கு நடைபெற்று என்று சொன்னால் அது சாதாரண காரியம் இல்லை. ஆடி 18 திருக்குட நன்னீராட்டு 2006ஆம் ஆண்டு நடைபெற்றது. நம்முடைய இந்த இடத்துல சும்மா சிம்பிளா இருந்த இந்த இடம், அவர்கள் சொன்னது போல நம்ம ஐயா மயில்சாமி ஐயா ஒரு முறை சாமி சித்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு முறை பார்த்துட்டு போலாங்க, சாமி நிறைய பணி விட்டுட்டு போயிருக்கு, நம்ம செய்யணும் அப்படின்னு. சாமி சித்தி அடையும் போதே ஒரு நாளைக்கு முன்னாடி போய் சொல்லிட்டு போயிட்டார். ஒரு முறை வந்தார், ஐயா பார்த்தார், இது என்ன அடுத்த வேலை செய்யணும்னார். அப்புறம் இது மாதிரி அடுத்த நிலைக்கு போகணும். போன வருடம் சொல்லிட்டு போன இந்த வருடம் அதே அமைஞ்சாச்சு. அதே மாதிரி நம்முடைய தாய்மார்கள், இங்கு இருக்கின்ற அன்பர்கள் மிக அருமையாக ஒத்துழைப்புடன் இந்த கோவில், இந்த ஐயாவிற்கு விநாயகருக்கு என்ன செய்யணுமோ எல்லாரும் மனமும் ஒவ்வொருத்தராக இந்த பணியை பெரும் பங்காக எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீடு போல அரும்பாடுபட்டு இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இன்னும் 2 மாதங்களுக்குள் இந்த சாமிகள் கண்ட கனவு, இந்த இடத்திலே திருக்குட நன்னிராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா, எம்பெருமானுக்கு புள்ளினால் வருடம் கோடி, புதுமண்ணால் 100 கோடி, ஞானவிநாயக பெருமானுக்கு நவசக்தி பிள்ளையாருக்கு திருக்குட நன்னிராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா நடைபெற இருக்கின்றது. அனைவரும் எல்லாம் உள்ள இறைவன் திருவருளாலும் நாம் செய்கின்ற தொழில் அபிவிருத்தியாக வேண்டும். அவர் உடல் நலம், எல்லோருக்கும் உடல் நலம் நலமாக இருக்க வேண்டும். அதுபோல நம்முடைய இந்த முன்னாடியே நம்ம நடேசன் ஐயா இங்கே முன்னாடியே இருந்து எல்லா விதமான பணிகளுக்கும் நம்முடைய பூஜாரி என்று சொல்வோம். ஆனால் காமாட்சிநாதனுடைய தலைமை அர்ச்சகர் நம்முடைய பாலு சிவாச்சாரியார் 20 வருஷத்துக்கு முன்னாடி சாமி இடத்துல ஆசீர்வாதம் பெற்று அவர் எப்படி ஜாயின்ட் ஆகிறாருன்னா, ஒரு முருகர் பாட்டு ஹிந்தியில் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்குது, சாமி ஒரு பாட்டு பாட சொல்கிறாரு. முருகர் பாட்டு பாடினார். அன்றைக்கே சாமியால் ஈர்க்கப்பட்டார். சாமி ஒரு விதையை போட்டார்னு ஒன்றும் பண்ண முடியாது. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இவர் தான் டிசைட் பண்ணி மனசில் கொண்டு வந்துட்டால் மாற்றமே செய்ய முடியாது. அன்னைக்கு கொண்டு வந்தார் நம்முடைய பாலு சிவாச்சாரியார். சொன்னார், ஃபோனில் படம் அனுப்பார், பார்ப்பார். தம்பி இந்த பாலு சிவாச்சாரிக்கு சரியான மூளையாக இருக்கும் போல, மனசில் நான் நினைக்கிறேன் கோட்டை மாதிரி கட்டிட்டாரு. நினைப்பார், தன்னுடைய சிஷியர்களுக்கு என்ன வேணும்னு அவர் மனசில் நினச்சிட்டாரு, ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி தம்பி நம்மெல்லாம் அங்கிருந்து பண்ண வேண்டிய வேலையை ஒரே மனிதன் இத்தனை பண்ணுறாரு எப்படின்னு பலமுறை சொல்லியிருக்கிறார்.
கூப்பிட்டு சொல்லுவார், இப்போ தான் நினைச்ச பாலு நீ பண்ணிட்டியப்பா அப்படி. அந்த அளவிற்கு நம்முடைய சாமியுடைய அருளை பெற்றவர். அதுபோல் நம்முடைய ஸ்தபதி ஐயா, செல்வராஜ் ஐயா எல்லாருமே பாருங்க 30-40 வருஷம் அப்படியே இருக்கிறாங்க. அப்படியே அந்த குருநாதர் அருளை வாங்கி வந்தவர்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விதமான சக்தி, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தியை எப்படி பெற முடியும் என்று சொன்னால் பக்தி, குரு பக்தி, அடுத்து தெய்வ பக்தி, அடுத்து அம்மா அப்பா பக்தி. அவருடைய பக்தியை வாங்கி கொண்டால் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எங்கே போனாலும் நமக்கு வழி வந்து கொண்டே இருக்கும், வழி விட்டு கொண்டே இருப்பார்கள். அதுபோல் நம்முடைய காமாட்சி அந்த சீடர்கள் ஒவ்வொருத்தருமே அந்த சக்தியை ஞானகுருவிடத்தில் பெற்றார்கள். நம்ம ஐயா சொன்னது போல அதெல்லாம் நல்லபடியாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு போனோம். அடுத்து ஒரே மாதத்தில் அந்த டூம் அது மேலே ஆச்சு. அடுத்து பார்த்தா இப்போ கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. போன வருஷம் ஒரே வருடத்தில் இத்தனை நடக்குதுன்னா அது பகவானுடைய அருள். அத்தகைய அருளை நம்முடைய 220 ஆண்டு ஆனாலும் நம் நினைத்து போற்றுகின்ற வண்ணமாக இருக்கிற என்று சொன்னால் மற்றவர்களுக்கு செய்த அந்த பயன் தனக்கு இல்லாமல் மற்றவர்களுக்காக, நாட்டிற்காக தன் தலையை கொடுத்தார்கள். பக்கத்தில் ஒரு சின்ன வேலையா இருக்கு, வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அடி இடம் கேட்போம் சண்டை வருமா வராதாமா? வருமா வராமல். இப்போ நம்ம இப்போ திடீர்னு உயிர் போகிற மாதிரி இருக்குது, எனக்கு பதிலாக நீ போன்னு யாராவது சொல்லுவோமா? ஆனால் எங்க ஒரு 5000 கடன் தேவைப்படுது, கொடுனா கொடுத்துருவோம். எனக்கு உயிர் போகிற மாதிரி இருக்குது, அந்த உயிர் நீ போயிட்டு நான் இருக்கிறேன் அப்படின்னு யாராவது கொடுக்குமா? இல்லை. ஆனால் தன்னுடைய குடும்பத்துக்கு அத்தனை பேர்த்தையும் போகிற அளவுக்கு கண் முன்னாடி போயிருக்குன்னு எப்படி இருக்கு நினைச்சு பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. எங்கேயோ ஒரு உயிர் போகும், நம்ம மனசு வருத்தப்படும், ஐயோ அந்த ஆத்மா போயிருச்சே, அடிபட்டுருச்சே, பேப்பர்ல பார்த்தா கஷ்டப்படுவோம். ஆனால் தன் கண் முன்னே இத்தனை நடக்கிறத பார்த்தா எப்படி இருக்கும்? அதெல்லாம் தாங்கி கொள்ள எவ்வளோ பெரிய கஷ்டம். நம்ம உயிர் போயிட்டு அதெல்லாம் போனால் தெரியாது, கண் முன்னே அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இத்தனை வாங்கிட்டு வந்தோம். நம்ம ஒரு இடத்துக்கே சண்டை போட்டுக்கிறோம், ஆனால் உயிரையே போட்டு இந்த அளவுக்கு வாங்கியிருக்குதுன்னா நல்லா கடவுளுடைய அருளை பெற்று கஷ்டப்பட்டா தான் வரும்போல். கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் கஷ்டப்படாத வாழ்க்கையே கிடையாது. மனிதனாக பிறந்தால் வரும், கடவுளாக பிறந்தால் வரும், மகானாக பிறந்தால் வரும். என்னவா இருந்தால் கடை தேர வேண்டும் என்று சொன்னால் கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும் என்று சொல்வார் கடவுளே. சிவபெருமானே பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பெற்றிருக்கிறார். எல்லாருமே அந்த மாதிரி தான் வந்திருக்கும். அதுபோல் அந்த மனிதர் வாழ்க்கையை நமக்கு ஏன் இது நடக்குது, மற்றவர்களுக்கு ஏன் அப்படி வந்தாங்க, அவங்க ஏன் வீடு பெருசாக கட்டிக்கிறாங்க, அவங்க ஏன் கார் வாங்கியிருக்காங்க, அது நம்ம என்ன வேண்டியதில்லை. நம்ம யாரு, இந்த உடல் யார் கொடுத்தது, இந்த உயிர் யார் கொடுத்தது, இந்த கை யார் கொடுத்தது, இதை நம்ம நினைச்சிட்டாலே மற்றவர்களை நினைக்கிற நேரமே கிடைக்காது. நம்மை நாம் நெறிப்படுத்தி கொண்டால் போதும். நம்ம 4 பேர்த்த நெறிப்படுத்தலாம். மற்றவர்கள் சொல்லுவோம், கேட்டா கேட்கிட்டு, கேட்கலன்னா போகட்டு. ஆனால் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஒரு குழந்தை போகுது, அது கால் முள் இருக்குது, வச்சா குத்து, அங்கே வைக்காதுன்னு சொல்ல வேண்டிய கடமை ஒரு தாய்க்குண்டு, தாபனுக்குண்டு, உற்றாரனுக்குண்டு. அதுபோல அது சொல்லி கேட்கலைன்னா அது அவங்களுக்கு, ஆனால் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதுபோல் நம்முடைய காமாட்சி அதன் குருமகா சன்னிதானங்கள் நாங்கள் நினைச்சோம் இந்த ஒரு வேளை தான் பார்த்தா ஐயா எல்லாம் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த ஞானத்தில் வருமாமா. நம்ம பாடுற பாட்டு நமக்கு தெரியலன்னு இருந்தாலும், நம்ம கம்முன்னு உட்கார்ந்துருந்தாலும் கடவுள் நமக்கு எடுத்துக்கொண்டே கொடுக்கும். பயப்படாமல் நீ இரு, நான் பார்த்து கொள்கிறேன். எங்கிருந்து சொல்லணும்னா தெரியாது. ஏதோ ஒரு விதமான சக்தி. இந்த சொன்னார் நம்ம பாலையா சொன்னார், குதிரை அங்கேயே இருந்துச்சு, தூக்க முடியல, வண்டி எடுத்தோம், என்னையோ சிரமமா இருந்துச்சு, ஆனால் இங்கே வந்ததையுமே அதுவே உள்ளே போய் உட்கார்ந்துருச்சு. 15 பேர் தூக்கி முடியல, ஆனால் இங்கே வந்ததே அதுவே அதனுடைய இடத்திற்கு போயிடுச்சு சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு விதமான சக்தி. அந்த சக்தி என்னவென்று சொன்னால், அந்த மலையில் 700 படிக்கட்டு இருக்குது. என்னங்க, அந்த மலை மேலே ஏறக்கு 700 படிக்கட்டு இருக்குது. அந்த 700 படிக்கட்டு போனாதான் இது 10 விதமான கோட்டை இருக்கிறது. அந்த காலத்து ராஜாக்கள், மன்னர்கள்லாம், சோழர்கள், பாண்டியர்கள் இவங்கெல்லாம் வாழ்ந்த காலத்தில் சரியாக பண்ணிக்கிறாங்க. 10 கோட்டை தாண்டாதான் மேல்கோட்டைக்கு போக முடியும். அந்த மேல்கோட்டைக்கு மேலே தான் அவர் தூக்கில் எடுத்தது. அங்கிருந்து அந்த ஜோதியை, அணையாத ஜோதியை கொண்டு வந்து இந்த தீரன் சின்னமலை அவர்களுக்கு ஏற்றப்பட்டது. அந்த ஜோதி தான், அந்த ஜோதி என்ன பண்ணுன்னா வெளிச்சத்தை கொடுக்கும். இருள் இருக்கும் பொழுது ஒளி வந்தால் வெளிச்சம் வருவதைப் போல, சூரியன் வந்தால் பனி விலகுவதைப் போல இந்த மண்ணை மிதித்து வழிபாடு செய்தால் துன்பம் விலகும். ஏனென்று சொன்னால் அவர்கள் துன்பமே வாங்கி இந்த இடத்துல ஜோதியா இருந்திருக்கிறார். ஜோதி என்ன பண்ணுன்னா, நெருப்பு என்ன பண்ணுன்னா பஸ்பமாக்கி விடும். எதை போட்டால், பழத்தை போட்டாலும் பஸ்பமாக்கும், பேப்பரை போட்டால் அது பஸ்பமாக்கிடும், கட்டையை போட்டாலும் பஸ்பமாக்கிடும். அதுபோல நம்முடைய தீவினை எல்லாம் பஸ்பமாக்கூடிய இடமாக இந்த இடம் விளங்குகிறது. இங்கு 2 விதமான சக்தி இருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஒன்று அருள், இன்னொன்று குரு சக்தி. குருவனுடைய அருளும் திருவருளும். அந்த மகான் எப்படி அந்த சக்தியை பெற்றார், அது போல அவருடைய சக்தியும்
எம்பெருமான் விநாயகப் பெருமானுடைய சக்தியும் இங்கே இருக்கிறது. அந்த ரெண்டும் சேர்ந்து தான் இந்த இடத்துல மிகப்பெரிய சக்தியாகி 2005 இருந்த சக்தி அப்படியே வளர்ந்து 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 இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்தியாக இருக்கின்றது. நம்முடைய விழாவிற்கு நம்முடைய ஜேடெக்ஸ் தங்கராஜ் ஐயா அவர்கள் கரூரிலிருந்து வருகின்றிருக்கிறார்கள். அவர் சொல்லிகிட்டே இருப்பார் பல முறை, இந்த பீடமானது ஐயா தீரன் சின்னமலையாவானது மிகப்பெரிய சக்தியாக வரும், அது நல்ல மண்டபமாக வரும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா அவர்கள் சொல்லிகிட்டே இருந்தார். தங்கராஜ் ஐயா நம்முடைய அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அவர் சொன்னது போலவே மண்டபமே ஆயாச்சு. வாயில் நம்ம சொல்றது வார்த்தை பாருங்க, மனிதன் பேசுறது வார்த்தை, மகான்கள் பேசினால் வாக்கு. மனிதன் பேசினால் வார்த்தை, மகான்கள் பேசினால் வாக்கு. அந்த வாக்கு வந்துச்சுன்னா மாறாது, வார்த்தை மாறிடும். ஐயா நாளைக்கு நான் வாரேன்னு சொல்லுவோம், காய்ச்சல் வந்து வர முடியாமல் போயிடும். என்னங்க டாக்டரே சொல்லியிருப்பார், இன்னைக்கு நிறைய கமிட்மெண்ட் கொடுத்துருப்பார், நம்ம தலைவர் சொன்னனால விட முடியாது, தலைவர் சொல்லிட்டு அதுக்கு மேலே மறுப்பே கிடையாது. அப்போ வந்தாச்சு, அங்கே வார்த்தை கொடுத்துருப்பார், மாறி இருக்கலாம். ஆனால் வாக்கு என்பது அது பகவான் கொடுப்பது. பகவான் கொடுத்த வாக்காகட்டும், மகான்கள் கொடுத்த வாக்காகட்டும், அது எப்போ ஆனாலும் மாறாது. இன்னைக்கு கிழமை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னா அது மாறாது, நாளைக்கு திங்கக்கிழமைனா மாறாது. ஆனால் கடவுள் நினைத்து அது கூட மாற்றப்படும். அமாவாசை இன்னைக்கு, நாளைக்கு கிருஷ்ண பரமாத்மா மாற்றின மாதிரி மாறிடும். அப்போ எது கைவிட்டாலும் எதுகை கைவிடாது. பகல் இரவு, இன்பம் துன்பம், மேடு பள்ளம். நீங்கள் பாருங்களேன், 24 ஹவர்ஸ் 12 பிரிச்சா பகல் இரவு. இது 24 25 யாராவது பண்ணித்தர முடியுமா? இல்லை 24 23 பண்ணித்தர முடியுமா? முடியவே முடியாது. நம்ம நினைக்கிற இந்த ஆப்பிள் இந்த தட்டத்தை ஒரு தம்பி கொண்டு வந்து வச்சார், ஆனால் இது இங்கே இருக்குவேன்னு ஃபஸ்ட்டு எழுதி விட்டுருக்கு. எப்படி எழுதப்பட்டுன்னு தான் இங்கே வரும், நம்ம எழுதி வச்சதெல்லாம் இல்லை. இதில் எழுதி வச்சிருக்கு தீரன் சின்னமலையாவுடைய 220வது நினைவு நாள் படிக்கிறோம். அது மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையும் மகான்களுடைய வாழ்க்கையும் கடவுளுடைய அருளும் ஃபஸ்ட்டே எழுதப்பட்டிருக்கும். டிசைட், இது நம்ம டிசைட் இல்லை, கடவுளுடைய அருள். அது எழுதப்பட்டது நாம் படித்து கொண்டிருக்கின்றோம், நடந்து கொண்டிருக்கின்றோம், சென்று கொண்டிருக்கின்றோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இருப்பது நடந்துட்டு இருக்க நம் உணர்றோம். அது உணர்வதற்கு இந்த ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, 0 எங்கே தொடங்குறோமோ அங்கேயே முடியும். அந்த முடிவு வரும்பொழுது தான் நாம் உணர முடியும். அது முடிவு வரக்கு முன்னாடி உணர வேண்டும் என்று சொன்னால் அருள் ஞானம் வேண்டும். அந்த அருளில் தான் நம்ம தேடிட்டு இருக்கிறோம். எங்கே கோயிலில் கிடைக்குமா, வீட்டில் கிடைக்குமா, எங்கே கிடைக்கும்? நல்லா பாருங்க, சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? கடையில் கிடைக்குமா? இருக்கலோ இல்லை. எங்கே கிடைக்கும்? பழத்தில் கிடைக்குமா? இல்லை. பணத்தில் கிடைக்குமா? இல்லை. எங்கே கிடைக்குன்னா நிம்மதி கிடைக்கின்ற இடம் ஆலயம். அந்த ஆலயத்துக்குள்ளே போனாலே எல்லா விதமான சக்தி ஒரு இடத்துல கிரகித்து கொண்டிருக்கும். அங்கே போனோம்னா கிடைக்கிற மாதிரி ஐயா தீரன் சின்னமலையா ஒரு இடத்துல இங்கே வந்தாலே போதும், ஒவ்வொரு மாற்றம் எங்களுக்கே தெரியும். ஒரு வருஷம் நாங்கள் இங்கே வந்துட்டு இங்கே போனாலே அங்கே ஒரு மாற்றம் நடக்கும். மடத்தில் எங்கள் குருநாதர் சொல்வார், தீரன் சின்னமலையை போயிட்டு வந்தாலும் ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்குது தம்பிம்பார். ஆனால் இங்கே செய்யறதுக்கு சாதாரணமாக செய்ய முடியாது. நீங்கள் திட்டம் போட்டாலும் இங்கே நடக்காது. நினச்சி பாருங்க, எத்தனை திட்டம் யார் போட்டாலும் முடியவே முடியாது. டிசைன் அவரே பிடிச்சி இழுத்தா தான் நடக்கும். நாங்கள் பார்த்துட்டோம். இங்கே வந்து நம்ம மாப்பிள்ளைய சொல்லுவார், சாமி மண்டபத்தை கட்டிடலாம், அதை வச்சு நிறைய சொல்லுவார், பண்ணிடலான்னு சொல்லுவோம். ஆனால் நடக்கிறது அவங்க நடக்கவே விடாது. அதுவா டக்குன்னு வரும், அதுவா பண்ணும். அது வரைக்கும் அமைதியாக இருக்கணும். ஏன் அன்னைக்கு நடக்கல, ஏன் இன்னைக்கு நடக்குதுன்னா அது பகவானுடைய அருள். அது உணர்ந்து தெளிந்து நெகிழ்ந்து மகிழ்ந்தோமையானால் அது நமக்கு ஒன்றும் தெரியாது. ஏன் நடக்கலைன்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அது அப்போதான் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் இந்த நினைவு நாள் தினத்தில் இங்கே வருகின்றிருக்கின்ற ஆன்றோர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், நம்ம செல்வராணி அம்மா ஒரு அங்கே வந்து சாமிட்டு உட்கார்ந்தாங்க. ஒரு ஆண்டு தண்ணி வேணும் கேட்டிருக்குது. அதே மாதிரி மடத்தில் ஒரு மாணவன்கிட்ட கேட்டிருக்குது, தம்பி எனக்கு சூடாக இருக்குது. பார்த்தா மேலே இருக்கிற அந்த செட் எடுத்துருக்குறாங்க, சாமிக்கு உடனே அந்த குழந்தைக்கு தோன்றிருக்குது. அதுபோல் தண்ணி வேணும்னு கேட்டார், தண்ணி வந்தாச்சு. அடுத்த ஒருத்தர்கிட்ட கல் வேணும் கேட்டுச்சு, கல் வந்தாச்சு. யாருக்கு என்ன வேணும் கேட்கறது கடவுள் கேட்டு வாங்கிக்குவார். நம்ம கொடுக்கணும்னு நினைச்சாலும் கூட கடவுள் கேட்டு அவருக்கு வேணுங்கிறது தெரியும். யார்கிட்ட என்ன வாங்கணும், இவர்கிட்ட என்ன ஏழையாக இருந்தாலும் வாங்கிரு கடவுள். என்னம்மா 63 நாயன்மார்கள் வாழ்க்கையை எடுத்தீங்கன்னா படாத பாடு என்னென்ன கேட்டிருக்கிறார். குழந்தை, பிஞ்சு குழந்தை கறி வேணும் கேட்டிருக்கிறார். நினச்சி பாருங்களேன், அது அவங்க அம்மா அப்பாவே அறுத்து குழம்பு வச்சு கொடுக்கணும் நினச்சி கேட்டாலே பயங்கரமாக இருக்குது, பயப்படுற மாதிரி இருக்குது. அப்புறம் என்னென்ன கேட்டிருக்கிறார் கடவுள், என்னென்னமோ கேட்டிருக்கிறார். இப்போதையும் கேட்டு கொடுத்து இன்றைக்கு அந்த அவர்களெலாம் மகான்கள் பிறந்திருக்கிறார்கள். அவர்கள் மறைந்து எங்கே போனாங்க, கைலாயம் போனாங்க. நேராக எல்லாத்துக்கும் சமாதி இருக்கு, நாயன்மார்கள் சமாதியே கிடையாது. பிறந்தார்கள், நேராக கைலாயம் சென்றார்கள். அதுபோல் நம்முடைய மனித வாழ்க்கை மகத்தானது, மனித பிறவி மகத்தானது. அம்மா அப்பா குரு தெய்வம்
இவங்களெல்லாம் மதிக்க வேண்டும். பெரியவர் சொல் முன் கசக்கும் பின் இனிக்கும், மூத்தோர் சொல் முன் இனிக்கும் பின் கசக்கும் என்று சொல்வார்கள். அது கசக்கிற மாதிரி தான் இருக்கும், அது நல்ல சக்தியை கொடுக்கும். இப்போ அம்மா வந்து வேப்பம் விழுந்து அரைச்சி கொடுக்கும் குழந்தைக்கு, அந்த சங்கில் அப்பெல்லாம் அது எதுக்கு? நல்லதுக்கு தான். நம்ம நினச்சிக்கோ கசப்பை தான் கொடுக்குது. தாய் ஒன்று செய்யணும், அது சரியாக தான் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் இந்த நேரத்தில் எல்லாம் உள்ள இறைவன் திருவருளும், துர்க்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி அனைவருடைய திருவருளும் ஆதி குருவருடைய குருவருளும் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு எல்லாம் நிறைவாகட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். நம்மளுடைய ஆதீன சீடர் சாமி சொன்ன பின்னாடி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே சொல்லிட்டார், உலகத்தை சுற்றி எல்லாம் சொல்லிட்டாரு. பின்னாடி ஒன்றும் சொல்கிறதுக்கு நமக்கு இல்லை. அதாவது நம்ம 2 வார்த்தை அந்த காலத்தில் வந்து இந்த காலத்தில் வரனால எப்போ நிர்ணயிக்கப்பட்டதோ அது நடக்குங்கிறதுல ஒரு உண்மையான கருத்தை வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் நிறையா ஒரு 3-4 கோயில், சின்ன சின்ன கோயில் கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த கோயில் கட்டும்போது பார்த்தீங்கன்னா அம்மா சொன்னாங்க தண்ணி வேணும்னு கேட்டாங்க, வந்தது. தம்பி சொன்னா இதுன்னு சொல்கிற மாதிரி நம்ம ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஆள் அவரை அனுப்புனால் ஒழிய வேறு யாரும் பெரிய சக்ஸஸாக பண்ண முடியாது. அந்த எண்ணங்கள் நமக்கு தெளிவாக இருந்ததுன்னா அந்த காலத்தில் 2 சொல்லியிருப்பாங்க, அரசன் கோயில் கட்டியிருப்பான், ஆண்டி கோயில் கட்டியிருப்பாங்க. நம்ம ஒரு ஆண்டி கணக்கில் வச்சுக்கோங்க. அந்த ஆண்டி கணக்கில் நம்ம கோயில் கட்டுறோம்னா என்ன வேணுமோ அது இறைவன் கொடுக்குற வரம், அதனால தான் அது நடக்குது. இல்லைன்னா பண்ண முடியாது. அரசனுக்கு அத்தனை இருக்குது, 1000 பேர்த்த ஒன்றா கொண்டாடுவான், அத்தனை பேர்த்த 5000 பேர்த்த வச்சு வருஷ கணக்கில் வேலை செய்யுது. நம்மகிட்ட அந்த சக்தி அது. இப்போ நம்ம சக்தி ஒரே எண்ணம் சக்தி. எண்ணம் வந்து தெளிவாக இருந்ததுன்னா நிறைய பண்ணிட்டு இருக்கு, அது விட்டுருங்க. அதில் வந்து எல்லாமே நடக்கிறது இறைவன் திருவுருளால் நடக்கிறது. நம்மளால ஒன்றும் நடக்காது. ஒரு ஆள் வேணும்னு நினச்சிட்டோம்னா காலையில் அந்த ஆள் எங்கேயோ அந்த ஆளுக்கு ஒரு தகவலோ அந்த ஆளை பற்றியே வரும். இல்லைன்னா நம்ம செய்ய முடியாது. ஆண்டிங்கிற கணக்கில் இருக்கிற நம்ம செய்ய முடியாது. அரசர் எதை வேணாலும் செய்யலாம். அது மாதிரி ஒவ்வொன்றும் இந்தந்த நேரத்தில் இது நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விஷயம். அது சாமி சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே நம்ம கேட்க வேண்டியது, நம்மளுடைய எண்ணங்கள் தெளிவாக இறைவனிடம் கேட்க வேண்டியது நம்ம கேட்டுக்கிட்டு தான் நடக்கிற நேரம் நல்ல நேரத்துக்கு நடக்கும். நன்றி எல்லாரும். அது மாதிரி நல்ல எண்ணத்தோடு நல்லதை கேட்டோம்னா எல்லாமே நடக்கும். அது வந்து அதுக்கு ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் இளமை இப்போ நிறைய பேர் இளமையில ஜெயிப்பாங்க, அதை வச்சு பிடிக்க முடியாது. அவங்க நமக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே சில வெற்றிகள் வந்தால் தான் நம்ம தக்காத்திக்கிறதுக்கே நமக்கு சக்தி வரும். அதுக்கு முன்னாடி இருந்துன்னா அது மாதிரியே எல்லாருக்கும் நினச்சி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாருமே சின்ன வயசில் வெற்றி பெற்றவங்க யாருமே சக்ஸஸாக பண்ணதில்லை. அந்த வயசு ஒரு 50-55க்கு மேலே போகணும் தான். இப்போ ஒரு தொழில் இருந்தால் ஒரு இது இருந்தால் ஒரு 50-55க்கு மேலே நம்ம ஒரு வீடு கட்டணும், பிள்ளை கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு உருப்படியான காரியங்கள் போகிறாரு. அதுக்கு முன்னாடி வர்ற செல்வமோ இதெல்லாம் செல்வாக்கு எல்லாமே ஒரு சரியான பாதையில் போகாது. இது மாதிரி நமக்கு என்ன கொடுக்கணும்னு இறைவனுக்கு தெரியும். அதனால் அதை கொடுப்பார். நம்ம ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் முக்கியம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து சுவாமிகள் எல்லாத்துக்கும் மரியாதை செய்வார்கள். இப்பொழுது அறிவிப்பு நமது டாக்டர் ஐயா அவர்கள் வழங்குவார்கள். கணேசர் அவருடைய கோரிக்கையை இங்கே வாசி. அன்பு சார்ந்த பெரியோர்களே, சான்றோர்களே, இந்த விடுதலை போராட்ட மாவீரன் தீரன் சின்னமலையினுடைய நினைவை போற்றுகின்ற வகையில் நினைவு சின்னம் அமைத்து சிலை அமைத்து அதை ஒரு ஆலயமாக நம்முடைய காமாட்சிபுரி ஆதீனம் மாற்றி சிறப்புமிக்க அவருடைய புகழை உலகம் முழுவதும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் ஒரு வேண்டுகோள், நம்முடைய கணேஸ்வர் அவர்கள் ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கின்றார்கள். தீரன் சின்னமலை இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு தலைமை தாங்கி நம் நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுப்பதற்கு உறுதுணையாக இருந்தார். அப்படிப்பட்ட மாவீரனுடைய புகழை இந்த இடத்தில் ஒரு அற்புதமான ஒரு மணிமண்டபம் அமைத்து கோயிலாக மாற்றியிருக்கிறார்கள். நாம் இருக்கின்ற இந்த இடம் ஒரு மணிமண்டபமாக, அற்புதமான ஒரு மணிமண்டபமாக மாற வேண்டும் என்று அவர் ஒரு விண்ணப்பத்தை இங்கே எங்களுக்கு எழுதி கொடுத்தார்கள். எப்பொழுதும் சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்ற கொள்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கொங்கு நாட்டினுடைய தங்கம், 8வது வள்ளலாக நாங்கள் எல்லாம் பறைசாற்றி கொண்டிருக்கின்ற இயற்கை வேளாண் விஞ்ஞானி டாக்டர் அரிமாஜி மயில்சாமி அவர்கள் இந்த கோரிக்கையை அன்போடு ஏற்று அடுத்த ஆண்டுக்குள் இந்த இடம் மண்டபமாக மாற்றி தரப்படும் என்ற அறிவிப்பை இங்கே தெரிவித்து, அடுத்த ஆண்டு லட்சக்கணக்கான மக்கள் தீரன் சின்னமலையினுடைய புகழை பாடுவதற்கு, இங்கு வருகை தருவதற்கு இங்கு மேடையில் இருக்கின்ற தலைவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும். அதற்குள்ள விளம்பரங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த விழா அரசு விழா சிறப்பாக நடக்கிறதோ இல்லையோ, இந்த இடத்தில்
ஒரு மனிதனும் தெய்வமாகலாம். நம்முடைய காமாட்சிபுரி ஆதீனம் சொன்னார்கள், பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துக்கு ஒப்பாவான். நல்ல மனிதராக வாழ்ந்து மன்னராக ஆட்சி செய்து ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நல்லாட்சி செய்த அந்த தீரன் சின்னமலை வெள்ளையர்களை எதிர்த்து நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த மாபெரும் தெய்வமாக இங்கு ஆலயத்திலே அவர்கள் தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காவல் தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கின்ற இந்த இடம் மிகப்பெரிய ஒரு புனித இடமாக இது மாற வேண்டும். அதற்குள்ள ஆவணத்தை இங்கு வந்திருந்தவர்கள் எல்லா ஆவணம் செய்யுமாறு தலைவர்களை அன்போடு வேண்டிக் கொண்டு நம்முடைய அண்ணன் இயற்கை விஞ்ஞானி மயில்சாமி அண்ணன் அவர்களுக்கு உங்களுடைய கரவொலிகள் ஒலிக்க நம்முடைய நன்றியை தெரிவித்து, அடுத்த ஆண்டு இந்த இடத்தில் மண்டபம் நிர்மாணம் செய்யப்படும் என்ற கோரிக்கையை அண்ணன் அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள் என்று அனைவர் சார்பிலும் வேண்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர், இது எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காது. புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அதனால அடுத்த வருஷம் மண்டபம் தீரன் சின்னமலையோட ஆசையோட, நம்ம பஞ்சலிங்கேஸ்வரோட ஆதரவோட ஆசையோட, சிவலிங்கேஸ்வர ஆசையோட நிச்சயமா நடக்கும். அந்த விதத்தில் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு, தங்களால் என்னென்ன முடியுதோ அது எல்லாமே கொடுங்க. அதே மாதிரி தங்கராஜ் மாப்பிள்ளை அவரு கடைசிக்கு ஒரு 5 தூணாவது போடுவார்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல மனசு இடம் இருந்தா மாப்பிள்ளை எல்லாருமே சேர்ந்து எனக்கு சின்ன பங்காவது கொடுங்க. ஆனா அடுத்த வருஷம் மண்டபம் நிச்சயமா நடக்குன்னு சொல்லி இங்க வந்திருக்கிற ஊர் பெரியவங்களுக்கும் தன்னால முடிஞ்சது 5 ரூபா 10 ரூபா கூட நீங்க கொடுக்கலாம். ஏன்னா இதுல எல்லாத்தோட பங்கு இருக்கணும். ஒரு ஆளுடைய இது வரக்கூடாது. எல்லாத்தோடைய பங்கா தங்கனால முடிஞ்சதை எல்லாருமே கொடுங்க. டாக்டர் எப்படி ஒரு 2 தூண் போட்டுருவான்னு நினைக்கிறேன். அதே போல் இப்போ ஆளுநர் பொறுப்பேற்றிருக்கிற டாக்டர் பாஸ்கோ அவர் எப்படி ஒரு தூணாவது போட்டுருவாங்க. எனக்கு கொஞ்சமாக செலவு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோடைய ஆழ்ந்து பார்க்குறது ரொம்ப பெருமை. ஆக மொத்தத்தில் புண்ணியம் செய்தவர்கள் மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். யார் செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை 100 மடங்கு நிச்சயமாக கிடைக்குங்கிற உணர்வோடு சொல்கிறேன். தன்னால் முடிஞ்சது எல்லாமே கொடுங்க. இது தனிப்பட்ட ஒரு மனிதன் கட்டணம் மண்டன்னு பேர் வந்துடக்கூடாது. ஊரே சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தா தீரன சின்னமலை அவருடைய நினைவு வர வேண்டும் சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்க அத்தனை பேருக்கும் நான் நன்றியை காணிக்கையாக்குறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்கள் எல்லாத்துக்கும் ஐஸ் வச்சுட்டாரு. நான் என்னுடைய பேர் மட்டும் இல்லை, எல்லாருடைய இது வேண்டும் என்று முதலில் காமாட்சிபுரி ஆதீனம் வீரத்துறவி சிவலிங்கேஸ்வர சாமிகள் அவர்கள் கோவை காமாட்சிபுரத்திலே ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். இந்த அம்மனுடைய ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டு மக்கள் வந்தால் 10 கோடிகள் தங்குவதற்கு ஒரு மண்டபம் அமைத்து தர வேண்டும் என்று சொன்னார்கள். அண்ணன் அவர்கள் முதலில் காமாட்சிபுரத்திலே அந்த இடத்திலே வாக்கு கொடுத்தார்கள், ஒரு மண்டபத்தை கட்டி கொடுத்தார்கள். இன்று மிகப்பெரிய அளவில் ஆலயமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதுபோன்று இங்கும் அவருடைய தலைமையில் தான் இது நடக்கப் போகிறது. அவருடைய பெரும் செல்வம் அவர் கால் அடித்து வைத்தாலே ஐஸ்வர்யம் கூடும் என்று கோயம்புத்தூரிலே நிறைய பேர்கள் சொல்வதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவர்கள் முன்வைத்த காலை பின்வைக்காமல் அடுத்த ஆண்டு இங்கு மணிமண்டபம் விளங்குவதற்கு அவருடைய தலைமையேற்று நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்கிறோம். எங்களுடைய அறக்கட்டளை, அரிமா சங்கங்கள், கொங்கு நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு தோளோடு தோளாக நின்று இந்த மணிமண்டபம் கட்டுவதற்கு துணையாக நிற்போம் என்று கூறி இந்த விழாவில் வந்திருந்தவர்களுக்கு நன்றி சொல்ல நம்முடைய விழா இனிதை நிறைவுறும். எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கலாங்க. சரியான லட்டு வந்திருக்கு. நான் ஒருத்தர் சாப்பிட முடியுமா? எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணுது. இந்த பிரசாதத்தை அத்தனை குழந்தைகள் கொண்டு இருக்கிற அவன் சகோதரிய எல்லாத்துக்குமே சாமி எனக்கு பாசமாக கொடுத்ததை எல்லாருக்கும் கொடுக்க நான் ஆசைப்படுறேன். நான் ஒரு ஆள் சாப்பிட்டேன் என்ன ஆகு. ஆனால் எல்லாரும் நான் பெற்ற இன்பம் நீங்கள் அத்தனை பேரும் பெற வேண்டும். அடுத்த ஆண்டு இந்த விழாவில் நம்ம எல்லாம் சந்திப்போங்கிற நிகழ்வோடு நிறைவு செய்கிறோம். நிச்சயமாக நடக்குங்கிற ஒரு
உணர்வுகள் எனக்குள்ள பிரதிபலிக்குது. ஏன்னா இத்தனை மாப்பிள்ளை எல்லாருக்கும் நான் தைரியமாக என்ன வேணாலும் சொல்ல, இத்தனை சகோதரிக்கெல்லாம் தைரியமாக சொல்ல, உங்களோட எல்லாரோட நம்பிக்கையில் நான் உறுதியாக சொல்கிறேன். மாப்பிள்ளை இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? அதே மாதிரி சகோதரி நிறைய சுருக்கு பயிலுக்கிறத கூட எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த அற்புதமான நாளில் இந்த நிகழ்வு ஆடி 18, இதுதான் ஆடி 18 பெருகிற மாதிரி இந்த லட்டை பார்த்தோம்னா நான் பயந்துட்டேன். அதில் எல்லாத்துக்கும் பங்கு பெற்று இந்த சிறப்பான நிகழ்வு இன்னைக்கு அற்புதமான முறையில் நடந்திருக்கு. உங்கள் சார்பாக நானே வந்திருக்கேன், எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிறேன். சாமி முதல் கொண்டு இந்த மேடையில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் இதயபூர்வமான ஐஸ்வர்யம் பெற்ற ஆனந்தமாக வாழன்னு சொல்லி மனசார வாழ்த்திடுவோம். நன்றி, வணக்கம். தட்டு இருந்தாங்க, தட்டு வைக்கும். அனைவருக்கும் இரண்டாவது குருமகா குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் கேட்டுக்கொண்டு, நம்மளுடைய இயற்கை விஞ்ஞானி ஐயா சொன்னார்கள் அல்லவா, ஐயா சொல்லிட்டாரு அடுத்த வருஷம் மண்டபம் ஆயிருன்னு. அது சிறப்பாக நம்மளுடைய குரு ஞானகுரு சாக்தஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமியினுடைய அருளாசியோடும் இரண்டாம் குருமகா அவருடைய திருக்கரங்களால் விபூதி பிரசாதம் மற்றும் அந்த குபேரர் லட்டு குபேரர் இந்த 18ஆம் பர்க்கிலே தீரன் சின்னமலையினுடைய அருளாசியோடு சங்ககிரி மலை அடிவாரத்திலே நம் அழைப்பதில் ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை 10 கோடி மையன்பர்களையும் வருக என வரவேற்பதோடு விழாவானது சிறப்பாக அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டு ஆடி மாதம் வரத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம்னா கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் சார். அது வந்து இப்போ மேலேருந்து இப்போ அந்த ஆன்மான் இருந்தால் அது சந்தோஷப்பட முடியலைங்க, அது போதும் அவ்வளோதான். ஆமாம் தெரியல அதை என்னென்ன ஏற்றிக்கலாம், அது கொஞ்சம் மேலே பில்லர் போட்டால் திண்டு வச்சு. ஆமாம், அந்த செவத்துலேயே பில்லர் போட்டு ஏற்றி அப்படி ஐயா இருங்க இங்கே சாமி 18ஆம் பெருகிறதுக்காக அவர் சாங் ஐயா வாழ நம்ம அது பண்ணிக்கலாம். இயற்கை தானே, இயற்கையோட சாமி அது ரெடி பண்ணிக்கலாம். நாளைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா?